Hello students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போற டாபிக் வந்து canonical cover அல்லது minimal set அல்லது irreducible set of functional dependencies. இப்போ canonical cover அப்படினா என்னன்னா நமக்கு ஒரு set of functional dependencies கொடுத்திருப்பாங்க. அதுல வந்து சில functional dependencies வந்து redundant-ஆ இருக்கும். redundant-னா தேவையில்லாம இருக்கும். So அந்த functional dependencies-லாம் எதுன்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அதை நம்ம டிஸ்கார்ட் பண்ணுறோம். அதுதான் வந்து canonical cover. அதை வந்து நம்ம delete பண்ணுறோம். சரியா? ஸோ நம்ம இப்போ அதை எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இந்த டாபிக்ஸ்லாம் வந்து நமக்கு நெட் எக்ஸாமில் கேட்பாங்க. நம்ம ஈஸியாக இதில் 2 மார்க்ஸ் எடுத்துடலாம். சரியா? இப்போ நம்ம வந்து நமக்கு ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்கு R of ABCD. அதில் வந்து B determines A, AD determines BC, C determines ABDன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து இதை வந்து இதில் ஏதாவது ரிடண்டன்சி இருக்கா அப்படின்னு சொல்லி நம்ம செக் பண்ணோம். ஸோ ரிடண்டன்சி இருக்கா அப்படின்னா ஏதாவது செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் தேவையில்லாமல் ரிப்பீட்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் நம்ம இதை வந்து டீகம்போஸ் பண்ணணும். டீகம்போஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்? B determines A அப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் AD determines BC இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா AD determines B, AD determines C. ஏன் இப்போ இதை இப்படி எழுதும்? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து சொல்கிறீங்க அப்படின்னா எனக்கு வந்து ஸ்டூடெண்ட்டோட ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் வந்து எனக்கு ஸ்டூடெண்ட்டோட நேமு ஸ்டூடெண்ட்டோட ரெஜிஸ்டர் நம்பர் தெரிஞ்சால் ஸ்டூடெண்ட்டோட மார்க்ஸ் தெரியும் அப்படின்னு சொன்னால் அது வந்து எனக்கு வந்து பிங்கிற ஆட்ரிபியூட்டை டிரைவ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஏடி வந்து மேண்டேட்ரி. அதே மாதிரி ஏடி ஆட்ரிபியூட் வந்து எதுக்கு மேண்டேட்ரி? சியை டிரைவ் பண்ணுறதுக்கும் எனக்கு அது மேண்டேட்ரி. அதனால நான் வந்து என்ன பண்ணலான்னா ஏடி டிட்டர்மைன்ஸ் பி, ஏடி டிட்டர்மைன்ஸ் சி அப்படின்னு சொல்லி பிரிக்கலாம். அதே மாதிரி சி டிட்டர்மைன்ஸ் ஏ, சி டிட்டர்மைன்ஸ் பி, சி டிட்டர்மைன்ஸ் டின்னு பிரிக்கலாம். இதில் ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் நோட் பண்ணணும். பாயிண்ட் என்ன அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து சப்போஸ் ஏடி டிட்டர்மைன்ஸ் பி இருந்ததுன்னா ஏ டிட்டர்மைன்ஸ் பி, ஏ டிட்டர்மைன்ஸ் டி அப்படின்னு எழுதக்கூடாது. இது என்டையர்லி ராங். நமக்கு இப்படி எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னு சொன்னால் இதோட மீனிங் என்ன? ஏடி டிட்டர்மைன்ஸ் பிசி அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? எனக்கு ஏடி தெரிஞ்சால் நான் வந்து பியை கண்டுபிடிக்கலாம், சியை கண்டுபிடிக்கலாம். அதனால தான் நான் இப்படி இது பண்ணியிருக்கேங்க, டீகம்போஸ் பண்ணியிருக்கேன், பிரிச்சிருக்கேன். அதே மாதிரியே தான் இப்போது எனக்கு சி தெரிஞ்சால் ஏ தெரியும், ஸோ அது நான் தனியாக போட்டிருக்கேன். சி தெரிஞ்சால் பி தெரியும், தனியாக போட்டிருக்கேன். சி தெரிஞ்சால் டி தெரியும், அதனால் அதையும் நான் தனியாக போட்டிருக்கேன். சரியா? இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இப்போ என்ன அப்படின்னா இதில் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு நான் பி க்ளோஸ்டர் எடுக்கணும். பி க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு என்ன வரும்? பி ஏ தான் வரும். வேறு ஏதாவது வருமா? இல்லை, எனக்கு வேறு எதுவுமே வராது. ஸோ பி க்ளோஸ்டர் எடுத்தால் எனக்கு பிஏன்னு வரும். இதான் நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு சொன்னால் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இப்போது நான் வந்து நமக்கு வந்து இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி யூஸ் பண்ணணும் இல்லையா? பி டிட்டர்மைன்ஸ் ஏ. இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இல்லாமல் எனக்கு வந்து பி டிரைவ்ஸ் பிஏ வருதான்னு நான் செக் பண்ணணும். ஸோ அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை மட்டும் நான் ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு மற்ற எல்லா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸும் எழுதியிருப்பேன். இதை நான் இங்கே கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ பியிலேருந்து எனக்கு என்ன கிடைக்கும்? வெறும் பி தான் கிடைக்கும். ஏன்னா இதுதான் வந்து ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி, வேறு எதுவுமே எனக்கு கிடைக்காது. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். இன் திஸ் கேஸ் பி டிட்டர்மைன்ஸ் பி இஸ் கம்ப்யூட்டட் வித்தவுட் கன்சிடரிங் பி டிட்டர்மைன்ஸ் ஏ. ஸோ பி க்ளோஸ்டர் ஆஃப் பி இஸ் கம்ப்யூட்டட் வித்தவுட் கன்சிடரிங் பி டிட்டர்மைன்ஸ் ஏ. அது இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இல்லாமல் மற்ற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணி நான் அது பிஏ வருமானு ட்ரை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு அந்த இது வரல அப்படின்னு சொன்னனால நான் இது வந்து இந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து மேண்டேட்ரி, இதை நான் வந்து டெலீட் பண்ண முடியாது. ஸோ ஸோ அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி அப்படி தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம போகணும். இப்போ நெக்ஸ்ட்டு ஏடி டிட்டர்மைன்ஸ் பி. இப்போ நான் ஏடி க்ளோஸ்டர் எடுக்கிறேன். ஏடி க்ளோஸ்டர்லேருந்து எனக்கு பி வருது, சி வருது, அகெயின் ஏ வருது. ஸோ எல்லாமே எனக்கு வருது. இப்போ நான் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவேன்?
இந்த ஏடி டிட்டர்மைன்ஸ் பி இல்லாமல் நான் மற்ற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணி எனக்கு ஏடி க்ளோஸர் எடுத்தால் ஏடிபிசி வருதான்னு பார்ப்பேன். ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே பார்த்து ஏடி க்ளோஸர் எடுத்தால் எனக்கு என்ன வரும், ஏடிசி வருது, சிலேருந்து எனக்கு ஏபி வருது. ஸோ ஏபிசிடி எனக்கு எல்லாமே கிடைக்குது. Computed without considering AD determines B. Since AD closure can determine all the attributes without AD determining B, this FT can be deleted. ஆமாம், அந்த FT இல்லாமலே எனக்கு வந்து AD closure எடுத்தால் ADCB வர்றதுனால நான் அந்த FDயை omit பண்ணிடலாம் இல்லது delete பண்ணலாம். ஸோ நான் வந்து delete பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இதுதான் வந்து செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ். இப்போ நான் அகெயின் வந்து ஏடி க்ளோஸர் எடுப்பேன். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு இதில் பார்த்தது வந்து ஏடி டிட்டர்மைன்ஸ் பி தனியாக டீகம்போஸ் பண்ணணும், ஏடி டிட்டர்மைன்ஸ் சி தனியாக டீகம்போஸ் பண்ணணும். அதில் ஏடி டிட்டர்மைன்ஸ் பியை மட்டும்தான் நம்ம வேண்டாம்னு சொன்னோம். இப்போ ஆஸ் யூஷுவல் ப்ரொசீஜர் ஏடி க்ளோஸர் எடுக்கிறோம். ஏடி க்ளோஸர் எடுத்தால் நமக்கு என்ன வருது, சிஏபிடி வருது, எல்லாமே வருது. இப்போ நம்ம என்ன அடுத்த ஸ்டெப் என்ன, இந்த ஏடி டிட்டர்மைன்ஸ் சி இல்லாமல் நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ செக் பண்ணால் நமக்கு என்ன வருது, செக் பண்ணால் ஏடியிலேருந்து நமக்கு ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஏடி தான் நமக்கு கிடைக்குது. வேறு எதுவுமே நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. வேறஸ் நம்ம இங்கே இருக்கும்போது என்ன பண்ணோம், ஏடி க்ளோஸர் எடுத்தால் நமக்கு வந்து ஏடிசிபி இங்கே எவ்வளோ ஆட்ரிபியூட்ஸ் இங்கே கிடைக்குதோ அதே ஆட்ரிபியூட்ஸ் இந்த ஏடி இல்லாமல் நமக்கு கிடைக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம வந்து டெலீட் பண்ண முடியும் அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை, இல்லைனா டெலீட் பண்ண முடியாது. ஸோ இங்கே வந்து நமக்கு ஏடிசிபி வருது, ஏடி க்ளோஸர் எடுத்தால் இங்கே ஏடி இல்லாமல் அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி இல்லாமல் நம்ம க்ளோஸர் எடுத்தால் நமக்கு வந்து ட்ரிவியல் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி ஏடி மட்டும்தான் வருது. ஸோ அதனால் வந்து நமக்கு சேம் செட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் கிடைக்காதனால வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஏடி டிட்டர்மைன்ஸிங்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து டெலீட் பண்ண முடியாது. இதுவும் கண்டிப்பாக நம்ம வச்சுக்கணும். சரியா? ஸோ இதை நம்ம வச்சாச்சு. அடுத்தது நம்ம சி க்ளோஸர் எடுக்கணும். சி க்ளோஸர் எடுத்தால் நமக்கு என்ன வரும், ஏபி டி. ஸோ ஏடியிலேருந்து நமக்கு சி வருது. ஸோ ஏபிசிடி நமக்கு வந்துடுது. இப்போ நான் சி டிட்டர்மைன்ஸ் ஏ இல்லாமல் நான் வந்து செக் பண்ண போகிறேன். இப்போ சி டிட்டர்மைன்ஸ் ஏ இல்லாமல் இந்த செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ணால் எனக்கு என்ன வருது, சிலேருந்து பி வருது, சிலேருந்து டி வருது, பிடி வருது, சிபிடி வருது. அடுத்தது பி தெரிஞ்சனால நமக்கு ஏ தெரியும். ஸோ எனக்கு எல்லாமே வருது. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சி டிட்டர்மைன்ஸ் ஏங்கிற ஆட்ரிபியூட் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை டெலீட் பண்ணலாம். சரியா? இப்போ வந்து அகெயின் நான் சி க்ளோஸர் எடுக்கிறேன். சி க்ளோஸர்லேருந்து நமக்கு இங்கே என்ன வரும், பி வரும், டி வரும், அகெயின் ஏ வரும், சி வரும். அகெயின் நமக்கு அதே தான் வருது. இப்போ சி டிட்டர்மைன்ஸ் பி இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இல்லாமல் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன வருது, சிடி மட்டும்தான் வருது, வேறு எதுவுமே வராது. அதனால நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, சி டிட்டர்மைன்ஸ் பிங்கிற ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து நம்ம டெலீட் பண்ண முடியாது. அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சி வந்து மேண்டேட்ரி. இப்போ வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, திருப்பி சி க்ளோஸர் எடுக்கிறோம். சி டிட்டர்மைன்ஸ் டி செக் பண்ணுறதுக்கு சிடி பிஏ நமக்கு எல்லாமே கிடச்சிருச்சு. இப்போ நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா, சி டிட்டர்மைன்ஸ் டி இல்லாமல் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த 3 செட் ஆஃப் ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ சிபி வரும், பிலேருந்து ஏ வரும். ஸோ ஏபிசி வந்துடுச்சு. ஆனால் நமக்கு டிங்கிற ஆட்ரிபியூட் வரவே இல்லை. சரியா? சி டிட்டர்மைன்ஸ் டிங்கிற ஆட்ரிபியூட் வரவே இல்லை. வேறஸ் நம்ம இங்கே என்ன பார்த்தோம், இங்கே நமக்கு எல்லா ஆட்ரிபியூட்ஸும் கிடச்சிது, இங்கே டி கிடைக்கல. ஸோ அதனால வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சி டிட்டர்மைன்ஸ் டி ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியை டெலீட் பண்ண முடியாது. ஸோ அதனால் அந்த ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சியும் நமக்கு மேண்டேட்ரி. ஸோ இப்போ வந்து நான் இந்த இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து எழுதியாச்சு. இங்கே வந்து இதை 2 மட்டும் நான் ரெட்டில் போட்டிருக்கேன். ஏன் ரெட்டில் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னால் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ பி டிட்டர்மைன்ஸ் ஏ, ஏடி டிட்டர்மைன்ஸ் சி, சி டு பி, சி டு டியை நான் வந்து யூனியன் ரூல் யூஸ் பண்ணி சி டிட்டர்மைன்ஸ் பிடி அப்படின்னு சொல்லி எழுதலாம். ஏன் அப்படி எழுதலாம், எனக்கு சி தெரிஞ்சால் எனக்கு பியும் தெரியும்னு இங்கே சொல்கிறேன், சி தெரிஞ்சால் எனக்கு டியும் தெரியும்னு சொல்கிறேன். அப்போமா நான் என்ன பண்ணலாம், சி டிட்டர்மைன்ஸ் பிடி அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ இங்கேயோட இந்த இது முடியலை. இப்போ நம்ம வந்து சோஃபார் என்ன பண்ணோம்,
சோஃபார் இந்த ரைட் ஹேண்ட் சைடு இது எல்லாமே வருமா தான் செக் பண்ணோம். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற எல்லாமே அதாவது க்ளோஸர் எடுத்து பார்த்தோம், அவ்வளோதான். பட் ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு க்ளோஸர் எடுத்து பார்க்கணும். கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு க்ளோஸர்னால் அது கிடையாது, ஏடி க்ளோஸர் எடுத்து பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்கு எத்தனை ஆட்ரிபியூட் இருக்குது, ஏடி மட்டும் எனக்கு வந்து 2 ஆட்ரிபியூட் இருக்குது. ஸோ நான் இதில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏடி க்ளோஸர் எடுப்பேன், திருப்பி ஏ க்ளோஸர் எடுப்பேன், டி க்ளோஸர் எடுப்பேன். ஸோ இப்போ இந்த மூணுத்துலேயும் வந்து எனக்கு சேமாக வந்ததுன்னா நான் வந்து ஏதாவது ஒன்று ரிடனன்னு சொல்லி இங்கே ஏ அல்லது டிங்கிற ஆட்ரிபியூட்டை நான் கட் பண்ணிடுவேன். நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஏடி க்ளோஸர் இங்கே வந்து நமக்கு 2 ஆட்ரிபியூட் இருக்கிறனால அதனால தான் இதோட க்ளோஸர் மட்டும் நம்ம தனியாக எடுத்து செக் பண்ணுறோம். ஸோ ஏடி க்ளோஸர் எடுத்தால் எனக்கு ஏடிசி வரும், அதுக்கப்புறம் நமக்கு பி வந்துடும், எல்லாமே வந்துடும். ஸோ நான் திருப்பி என்ன பண்ணுறேன், ஏ க்ளோஸர் தனியாக எடுக்கிறேன். ஏ க்ளோஸர் தனியாக எடுத்தால் எனக்கு என்ன வருது, ஏ தான் வருது. அதே மாதிரி டி க்ளோஸர் தனியாக எடுத்தால் எனக்கு டி தான் வருது. ஸோ இங்கே இதுவும் எனக்கு மேட்சிங் இல்லை, இட் இஸ் நாட் மேட்சிங். ஸோ அதனால என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ எனக்கு இதுதான் வந்து ஃபைனல் சொல்யூஷன். இப்போது அதுதான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். ஸோ இது வந்து separately, since we are not able to get all the attributes of AD closure with AD closure separately, all the FDs are mandatory. ஸோ இதுதான் நமக்கு வந்து ஃபைனல் சொல்யூஷன். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே நமக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைட் க்ளோஸர் எடுத்து நமக்கு வந்து இது வந்து ரிடண்டன்ட் ஆட்ரிபியூட்ஸ் இல்லைன்னு சொல்லி வந்துருச்சு இல்லையா. ஏடி க்ளோஸர் தனியாக எடுத்தால் நமக்கு வந்து அதே இது நமக்கு கிடைக்கல. ஸோ அதனால் நமக்கு வந்து எல்லா ஃபங்க்ஷனல் டிபெண்டன்சிஸும் மேண்டேட்ரின்னு சொல்லி வந்துருச்சு இல்லையா. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். அங்கே வந்து நமக்கு வந்து ரிடண்டன்சி கேஸ் வரும். அதை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். தேங்க்யூ.